வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட தந்தை ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசுவோம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். இப்போ அந்த தென் மாநிலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்திய அரசுக்கு எதிராக ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக சொல்லி எப்படி பார்க்குறீங்க? இதில் பல முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டும், எதிர்கொள்ளப்பட வேண்டும். அவற்றையெல்லாம் நாம் வருவதற்கு முன்னால் எளிதாக புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். எப்படி ஒன்றிய அரசு இந்தியாவின் பல்வேறு மாநில மக்களிடமிருந்து ஜிஎஸ்டி என்கின்ற பெயரிலும் ஏனைய வழிகளிலும் செஸ் என்கின்ற பெயரில் மறைமுகமாக வரிகளை வசூலித்துக் கொள்கிறது, எவ்வளவுக்கு அது திருப்பி கொடுக்கிறது என்பதில் காட்டப்படுகின்ற அப்பட்டமான ஒரு வகையில் அராஜகமான பாரபட்சம், இதை பார்த்தாலே அவர்கள் எங்கு சார்ந்திருக்கிறார்கள், யாருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும். இப்போ ஜிஎஸ்டி வழியாகவும் ஏனைய மறைமுக வரிகள் வழியாகவும் தமிழகத்தை எடுத்துக்கொள்வோம். ₹1, நான் தமிழகத்துக்கு அப்புறம் வரேன், அவர்கள் இப்போ ராஜஸ்தான் மாநிலத்திடமிருந்து ₹1 வரியாக பெறுகிறார்கள் என்றால் அந்த மாநிலத்துக்கு அவர்கள் திருப்பி கொடுப்பது ₹1.14. ராஜஸ்தான் வடக்கு மாநிலம், அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக உள்ள மாநிலம். இதே இது கேரள மாநிலத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ₹1 கேரள மக்களிடமிருந்து வரியாக பெற்றுக்கொண்டார்கள் என்றால் ஒன்றிய அரசு திருப்பி அவர்களுக்கு கொடுப்பது வெறும் 62 தெலுங்கானாவுக்கு ₹1 வாங்கி கொண்டு அவர்கள் திருப்பி கொடுப்பது 40 தென்னக மாநிலம், கேரளா தென்னக மாநிலம். கர்நாடகத்திற்கு அவர்கள் திருப்பி கொடுப்பது வெறும் 16 ₹1 கர்நாடக மக்களிடமிருந்து வாங்கி கொண்டார்கள் என்றால் அவர்கள் திருப்பி கொடுப்பது வெறும் 16 தமிழகத்திற்கு அவர்கள் திருப்பி கொடுப்பது, நம்மிடமிருந்து அவர்கள் ₹1 வாங்கி கொள்கிறார்கள் என்றால் திருப்பி கொடுப்பது வெறும் 26 உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மத வெறி, முட்டாள்தனம், மூடமை, பெண்ணடிமைத்தனம் அத்தனைக்கும் கேந்திரமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு அவர்கள் கொடுப்பது ₹1 வாங்கி கொண்டார்கள் என்றால் திருப்பி கொடுப்பது ₹2.02. இது எப்படி நியாயம்னு சொல்லுங்க நீங்க? இது எப்படி நியாயமாக முடியும்? நீங்க என்கிட்ட இருந்து, எங்கள் மக்களிடமிருந்து ₹1 வாங்குறீர்கள் என்றால் எங்களுக்கு 26 திரும்பி கொடுக்கிறீர்கள். தென்னக மாநிலம், கர்நாடக மாநிலம், நமது அண்டை மாநிலம், அவர்களுக்கு 16 தான் திருப்பி கொடுக்கிறீர்கள். கேரள மாநிலம், தென்னக மாநிலம், அவர்களுக்கு 60 திருப்பி கொடுக்கிறீர்கள். தெலுங்கானா, அவர்களுக்கு நீங்கள் 40 தான் ₹1 திருப்பி கொடுக்கிறீர்கள். இதே இது அவ்வளவு மூடமைகளும் அதை திருப்பி சொல்ல விரும்பல. அப்படி ஒரு மாநிலத்துக்கு ₹2.02 நீங்க கொடுக்குறீங்கன்னா இந்த அநீதியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே தென்னக மாநிலங்கள் இன்று எதிர்ப்பு குரல் தெரிவிப்பதற்கும் ஒன்றிணைவதற்கும் உறக்க தங்கள் உரிமைகளை கோருவதற்குமான எல்லா முகாந்திரங்களும் இருக்கின்றன. இதுதான் ஏன் நாம் பாரதிய ஜனதா RSS பரிவாரத்தை எதிர்க்கிறோம் என்றால், இங்கு நமக்கு பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷம் போடுவதற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த பாரத் மாதா கி கோஷம் போடுறோம், இந்த கேள்வி கேட்க சொல்லுங்க. ஏன் நீங்க எங்கிட்ட ₹1 வாங்கிட்டு 26 கொடுக்குறீங்க? எதுக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போய் நீங்க ₹2 கொடுக்குறீங்க? ஏன் ராஜஸ்தானுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க? ஏன் மத்திய பிரதேசத்துக்கு அதே அளவுக்கு கொடுக்குறீங்க? இந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்படி ஒரு பாரத் மாதா எங்களுக்கு அவசியம் இல்லை. இப்படி டெஃபினட்டாக எங்களுக்கு ஒரு தேசிய பற்றும் எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு உரியதை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன். தமிழ் உணர்வு கொண்ட உண்மையான
ஒரு ஒரு இந்திய குடியரசின் மீது அக்கறை கொண்ட எல்லோருக்கும் இந்த குமுறல் இருந்து வந்திருக்கிறது. அதை இப்பொழுது தென்னகம் வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதில் உண்மையிலேயே மட்டிலா மகிழ்ச்சி. அதிலும் பினராயி விஜயன் அவர்கள் இன்று இந்த நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிற பொழுது புதுடில்லியிலே அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த பிஸ்கல் ஃபெடரலிசம் என்று சொல்வார்கள். கூட்டாட்சி என்பது வெறும் அரசியல் சார்ந்தது மட்டுமல்ல, குறிப்பாக மிக அடிப்படையில் அது நிதி பங்கீடு தொடர்பானது. ஸோ அந்த அடிப்படையில் கேரளா ஒரு எதிர்குரல் என்று புதுடில்லியிலே பதிவு செய்கிறது. அதைவிட முக்கியமாக கர்நாடக மாநிலத்தில் சாதாரண ஆளுமை அல்ல. கர்நாடக மாநிலத்தின் சித்தராமையா அவர்களுக்கு இணையான ஆளுமையான DK சிவகுமார் அவர்களினுடைய தம்பி சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியே சென்றால் நாங்கள் தென்னகம் தனியாக பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான் நினைக்கிறேன். ரொம்ப திட்டமிட்டு தென் மாநிலங்களை புறக்கணிக்குது அப்படின்ற வாதம் ஏற்படையதா? திட்டமிட்டு தான், வேற எப்படி சொல்ற, நீங்க திட்டமிட்டு செய்றீங்களோ திட்டமிடாமல் செய்றீங்களோ அது தெரியாது. இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி அடிப்படையில் அமைந்த, அப்போ இதோட நிற்கக்கூடாது. தமிழகத்திலிருந்து இன்னும் வலுவான குரல் எழ வேண்டும். ஏனென்றால் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய ஒரு ஆணிவேர் மாநிலமாகவும் அரசியல் ரீதியாக இருந்ததும் இருப்பதும் தமிழ்நாடு. அவ்வகையில் தமிழ்நாடு மென்மையான குரலோடு நிற்க முடியாது, நிற்கக்கூடாது. இந்தியா என்பது ஒரு அழகான கனவு, இதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களினுடைய ஒரு கூட்டு குடும்பம், இதை மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்த்தால் ஏறக்குறைய மாநிலங்களுக்கு இருந்த உரிமைகள் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இயக்கம் தேவைப்படுகிறது. இந்த கோரிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஆற்றலையும் வலுவையும் இருக்கிற கட்சிகள் இழந்து விட்டன, அல்லது அவங்களுக்கு அந்த வில் இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் மாநிலங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு பாருங்கள். நீங்கள் பாராளுமன்ற தீர்மானம் என்கின்ற அடிப்படையில் ஏன் இந்த மாநிலத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத, எந்த அரசியல் தார்மீகமும் இல்லாத ஒரு ஆளுநர் இருந்து கொண்டு ஏறக்குறைய 8 கோடி மக்களினுடைய இறையாண்மையை பிரதிபலிக்கிற சட்டப்பேரவையின் தீர்மானங்களை ஒன்றில் கிடப்பில் போடுகிறார் அல்லது நிராகரிக்கிறார். அப்படி எகத்தாளமாகவும் அராஜகமாகவும் பேசுகிறார். இந்த அதிகாரம் எப்படி வருகிறது? அப்போ நாம் இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து நாம் வந்த பொழுது அன்று அரசியல் சட்டத்தில் என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருந்ததோ மாநில மக்களுக்கு, தேசிய இன மக்களுக்கு, நாம் தமிழ் தேசிய இனம், இந்திய குடிமக்கள், இந்த தெளிவு எல்லாருக்கும் வேணும். குறிப்பாக இன்னைக்கு இங்க ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு இல்லைங்களா, பாரத் மாதாக்கு ஜே போடுற ஒரு கூட்டம். அவங்களுக்கு நம்ம செவிட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்லணும், நாம் இந்திய குடிமக்கள், இந்திய நாடு என்கின்ற அந்த அழகான ஒழுங்கை நாம் ஏற்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் நாம் தமிழ் தேசிய இனம், நமது தேசியம் என்பது தமிழ் இனம். எமக்கென்று மொழி சார்ந்து, பண்பாடு சார்ந்து, நிலப்பரப்பு சார்ந்து, இந்த நிலப்பரப்பை வளர்ப்பதற்கென, இந்த மக்களினுடைய வாழ்விற்கு ஒரு உயர்வு சாதிப்பதற்கென பல உரிமைகளை உள்ளடக்கி கொண்டிருந்தது தான் அந்த அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்திலிருந்து படிப்படியாக அதிகாரங்கள், கல்வி ஒரு ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வரப்பட்டது. அவர்களுக்கும் உரிமை உண்டு, இவர்களுக்கும் உரிமை. இன்னைக்கு என்ன வந்தீங்கன்னா எல்லாம் CBSEங்கிற ஒரு மேனியால நிற்குது. கல்வியில் தமிழ் அகற்றப்பட்டால் எப்படி இந்த தமிழ் இனம் அடிப்படையில் ஒரு இனமாக இருக்க முடியும்? இப்படி எல்லா துறைகளிலும் ஒன்றிய அரசினுடைய ஒரு 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 எல்லை மீறிய அதிகாரம் வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எப்படி தொடக்க காலத்தில் இந்த தேசத்தை உருவாக்கியவர்கள் வடிவமைத்து கொடுத்தார்களோ அந்த அத்தனை உரிமைகளும் மாநிலங்களுக்கு வேண்டும். குறிப்பாக நிதி திரட்டுவது, அந்த உரிமைகள் வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய இயக்கம், ஒரு எழுச்சி மாநிலங்களில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் எழ வேண்டும். தென்னக மாநிலங்கள் அதில் இணைந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். நீங்கள் கேட்ட கேள்வி திட்டமிட்டு புறக்கணிக்க, ஆமாம் திட்டமிட்டு தான். இன்றைக்கு ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எந்த ஊரை உள்ளவங்க? நீங்கள் சொல்லலாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம், பட் அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் வெயிட்டும் கிடையாது. அவங்க கொடுக்குறதே இவங்க படிப்பாங்க, அவ்வளவுதான். எந்த பொலிட்டிக்கல் பேஸில் அவங்க புறப்பட்டு போனாங்க? ஒரு பொலிட்டிக்கல் பேஸும் கிடையாது. அவங்க RSSல உறுப்பினராக இருந்தாங்க, ஒரு மேல் தட்டு வர்க்க ஒரு ஒரு ஆளுமையாக இருந்தால். இப்படி தென்னகத்திலிருந்து இருக்கிறவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்களே தவிர தென்னகத்தை உண்மையில் அரசியல் ரீதியாக பிரதிபலிக்கக்கூடிய வல்லமை மிக்க எந்த அமைச்சர்களும்
ஒன்றிய அரசில் இல்லை. இது வட இந்தியா தென்னிந்தியா மீது நடத்துகின்ற ஒரு அதிகார அராஜகம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்திலலாம் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் இதை புள்ளி விவரங்களோடு எடுத்து பேசிக்கிட்டு இருந்தார். நம்முடைய முதலமைச்சர் கூட பேசியிருந்தார். ஆனால் இப்போ ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் இணைந்து கை கோர்க்குதுன்றத எப்படி எதன் வெளிப்பாடாக நிறைய வகையில் அவங்களுடைய இப்போ 1-2 காரணங்கள் அல்ல. அதான் நான் சொன்னேன், இவங்கள் ஒரு நோயினுடைய வெளிப்பாடுகளைத்தான் இன்று எதிர்க்கிறார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் இப்பொழுது எழுந்திருக்கிற எதிர்ப்பு என்பது அதிகாரங்கள் எதற்கு புதுடில்லியில் கொண்டு போய் குவிக்கப்பட வேண்டும்? இப்போ நீங்க இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வரி விதிப்பை எடுத்துங்க. வரி விதிப்பு எல்லாமே இன்னைக்கு சென்ட்ரலைஸ் ஆகிடுது. ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலங்களுக்கான வரி விதிப்புங்கிறது டாஸ்மாக் நடத்தியோ அல்லது ஏதோ கார்பரேஷனில் இருக்கிற அந்த கட்டிடங்களுக்கோ ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போது காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரைக்கும் இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் என்று சொல்லுவாங்க, அதான் ரொம்ப முக்கியம். எல்லா திட்டங்களிலையும் ஏதோ இந்த மெகலோமேனியாக் மாதிரி நான் தான் இந்த இறந்து போன வீட்டில் பிணமாகவும் திருமண வீட்டில் மணமகனாகவும் இருக்கிற அந்த மனநிலை கொண்டவர்கள் உண்டு. அந்த மனநிலைக்கு தான் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய செயற்பாடுகள். நீ எரிவாயு கொடுக்கிறீர்கள், வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்றால் எதற்கு மாநிலங்களினுடைய பணத்தை வாங்கி எதற்கு பிரதமருடைய படம் அதில் வர வேண்டும்? எதற்கு ஒன்றிய திட்டமாக அது வர வேண்டும்? மாநிலங்களிலிருந்து வரி பிரிக்கப்படுகிறது என்றால் அந்த பணத்தை வைத்து ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் இந்த மண்ணுக்கு வருகின்ற போது அது மாநில முதல்வரினுடைய திட்டமாகத்தானே வரணும் இல்லையா? எதுக்கு எல்லாத்துக்கும் பிரதான் மந்திரி யோஜனா, பிரதான் மந்திரி, இது யாரோட பணத்தில் நீங்கள் இவ்வளவு பண்ணுறீங்க? அப்போ எல்லாவற்றையுமே நீங்கள் இந்த ஒற்றையாட்சி ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, அப்படி கொண்டு வரக்கூடிய இது பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கிற வரைக்கும் இது இவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில் நடக்கலை. அவர் ஆட்சியை விட்டு அகன்ற போது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரி திரட்சி என்பது ஒரு 15.4 லட்சம் கோடியாக இருந்தது. அப்போது அன்றைக்கு அப்படி இருக்கின்ற போது, வெறும் 15 லட்சம் கோடியாக இருக்கின்ற போதே மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது என்பது பாதிக்கு மேலாக, எனக்கு சரியான புள்ளி விவரம் எனக்கு இல்லை, ஆனால் பாதிக்கும் மிக மிக மேலாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய வரி திரட்சி என்பது 33.6 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. ஆனால் பிரித்து கொடுக்கப்படுவது என்பது வெறும் 10 லட்சமோ 14 லட்சமோ கோடி தான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது அநீதி அல்லவா? எந்த அடிப்படையில் நீங்கள் ஒன்றியத்தில் இவ்வளவு நீங்கள் எடுத்து எல்லாம் உங்கள் பேரை போட்டு நீங்கள் விரும்புகிறபடி திட்டங்கள் நடத்துவது, மாநிலங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் இவ்வளவு கொடுக்குறோம், உங்கள் பணத்திலிருந்து இங்கே கஷ்டப்பட்டு திரட்டுற எல்லா வரி திரட்டும் உரிமையும் நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு இங்கு ஏதோ வகையில் திரட்டுகிறதுல நீங்கள் மேட்ச் பண்ணாதான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இப்படி ஏகப்பட்ட சுமைகளை, அந்த நங்கூர இல்லை, பாறாங்கற்களை கழுத்தில் மாட்டிக்கொண்டு கடலில் நீந்து என்று சொல்வதைப் போல மாநிலங்களை இன்று நிதி விஷயத்தில் ஒன்றிய அரசு நடத்துகிறது. ஸோ அதை எதிர்த்து ஒரு பெரும் குரல் மட்டுமல்ல, ஒரு கலகமே நடக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த திராவிட நாடு கோரிக்கை இப்படி மறு உருவம் பெற்று நிதி பற்றாக்குறை, ஓர வஞ்சனை அப்படின்ற ஒரு முழக்கமாக மாறி, திராவிட நாடு கேட்கிற அளவுக்கான ஒரு அரசியல் ரீதியான பலம் எல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இங்கே கிடையாது. அதனால் அந்த பேச்செல்லாம் பேச வேணாம். அதை கேட்டு மேடையில் ஆவேசமாக பேசின உடனே நம்ம உணர்ச்சி வசப்பட்டு கிளுகிழுப்பு அடைய வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வலுவோடு இங்கு ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் இல்லை. ஏனென்று அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இவ்வளவு நாளும் இப்படி தானே நடக்குன்னு தெரியும். டெல்லியில் ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட் முடிஞ்சு கவன ஈர்ப்பு செய்திருக்கலாம், இல்லை செய்யலையே. அப்போ அந்த பொலிட்டிக்கல் வில் நமக்கும் இல்லை, அதை விடுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பொதுமக்களிடமிருந்தும் இன்றைக்கு விழிப்பு பெற்ற அரசியல் சமூகத்திடமிருந்தும் அல்லது புதிய இளைஞர்களுக்கு இன்று இந்த ஒரு போலியான பொய்யான போதை நிறைந்த பாரத் மாதா கி ஜெய் இன்று தமிழகம் முழுவதும் பரப்பப்படுகின்ற காலத்தில் இந்த செய்திகளை சாமானிய மக்களிடமும் குறிப்பாக இளைஞர்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மூடமையும் பிற்போக்குத்தன்மையும் அறிவீனமும் வன்முறையும் விரவி கிடக்கிற ஒரு மாநிலத்திற்கு என் ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் நீ கொடுக்காது. அது ஒரு முற்போக்கு மாநிலம், சமூக நீதியை பின்பற்றுகின்ற மாநிலம் என்றால் கூட பரவாயில்லை, நாங்கள் போற்றி வளர்த்து இன்று ஒரு வேரோட்டம் செய்திருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி அரசியல் அந்த மாநிலத்திலும் உண்மையிலேயே வேரோன்றி இருக்கிறது. தோழமை உணர்வுடன் நாம் கொடுப்போம் என்றாவது இருக்கலாம். ஆனால் எங்கள் இரத்தத்தை உறிஞ்சிக்கொண்டு
நீங்கள் 1 ரூபாய்க்கு 16 ரூபாய் தான் கர்நாடகாவுக்கு கொடுப்பீர்கள், 40 ரூபாய் தான் தெலுங்கானாவுக்கு கொடுப்பீர்கள், கேரளாவுக்கு 60 ரூபாய் கொடுப்பீர்கள், எங்களுக்கு வெறும் 26 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பீர்கள், உத்தரப்பிரதேசத்திற்கு 2 ரூபாய் 2 பைசா கொடுப்பீர்கள். இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியவே முடியாது. இதை வலுவாக எடுத்து போகக்கூடிய ஒரு இயக்கம் கட்டாயம் வேணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்கா பதில் சொல்றேன். இன்னைக்கு கூட வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த 10 ஆண்டுகள்ல என்னென்ன நிதி எல்லாம் செலவழிச்சோம் அப்படி. அதான் கருப்பு அறிக்கை என்று காங்கிரஸ் கொண்டு வர போகிறது. அது வந்தாதான் நம்ம சொல்றோம் இல்லை, இவங்க செய்யறதும் காரியங்கள் எல்லாம் நீங்க புளிஞ்சு எடுத்து நீங்க வாங்குறீங்க வரிய, பட் என்ன மக்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க? இப்போ ஒரு வரி விதிப்பு என்பது இதை விட அதிகமாக இருக்கிற நாடுகளும் இருக்கின்றன. இப்போ நார்வே, டென்மார்க், ஜெர்மனி போன்ற நாடுகளில் வரி விதிப்பு அதிகம்தான். ஆனால் அந்த நாடுகளில் கல்வி என்பது மக்களுக்கு இலவசமாக, தரமான கல்வி என்பது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. பள்ளி கல்வி மட்டுமல்ல, கல்லூரி கல்வி மட்டுமல்ல, நீங்கள் சிறப்பு திறன் கொண்ட ஸ்பெஷலைஸ் ஸ்டடீஸ் வரைக்கும் அங்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு நலவாழ்வு, ஹெல்த் கேருங்கிறது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இப்போ நார்வே, டென்மார்க் நாடுகள் தங்கள் மக்களினுடைய எதிர்கால தலைமுறைகளுக்காக உலகின் வெற்றிகரமான 500 நிறுவனங்களில் முதலீடு செய்து வைத்திருக்கின்றன. அது கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ஆப்பிள் போன்ற நிறுவனங்களில் தோற்று போகாது என்று சிறப்பாக செயல்படுகின்ற நிறுவனங்களில் அவர்கள் முதலீடு செய்து வைத்திருக்கின்றன தங்கள் பிள்ளைகளினுடைய, தங்கள் நாட்டு குடிமக்களின் எதிர்காலத்திற்காக. அப்போ இவ்வளவு வாங்கினால் இதெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. நீங்கள் ரிட்டையர்ட் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களை பார்த்துக்கிறாங்கன்னா அதுக்கான நிதியுதவி செய்கிறாங்க. ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக செயல்படுது. ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் ஒரு டூர் போயிட்டு வாங்கன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, 58-60 வயசில் வருஷந்தோறும் உங்களுக்கு பேக்கேஜை கொடுத்து உலகம் சுற்றிட்டு வாங்க ஐயா, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதுக்காகத்தான் அவங்க அங்கே டேக்ஸ் வாங்குறாங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்க? இங்கே நீங்கள் எஜுகேஷன்லாம் ப்ரைவேட்டில் போய் முடிஞ்சால் வாங்கிங்க, அரசு வேறு வழி இல்லைன்னா இங்கே போய் செத்துக்குங்க, இதான் உங்களுக்குன்னு. இப்போ வரி வாங்குவதற்கு ஒரு அடிப்படை நீதி என்று ஒன்று இருக்கிறது. அதை ஒன்றும் செய்யாமல் எல்லாத்தையும் வாங்கி உங்கள் முத்திரையை போட்டு நீங்கள் விரும்புகிறபடி இப்போ 80,000 கோடி ஏறக்கூடிய அயோத்தியில் செலவழிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? ஸ்டேட் ஹஸ் நோ ரிலிஜன், பட் நீங்கள் பண்ணுவீங்க. அதில் ஒருத்தரோட வல்லபாய் பட்டேல் மீது நமக்கு மரியாதை உண்டு, பட் அவருடைய சிலைக்கு நீங்கள் 2000 கோடி ஒதுக்குனீங்கல்ல. இது இப்படி வீண் செலவு, நியாயப்படுத்த முடியாத செலவு, உங்கள் விருப்பப்படி செய்வதற்கெல்லாம் நாங்கள் எங்கள் ரத்தத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தென்னக மாநிலங்கள் சொல்வதில் மிகப்பெரிய நியாயம் இருக்கிறது, வலுவான நியாயம் இருக்கிறது. மோடி கூட ரிசர்வ் பேங்க் கவர்னரையும் நிதி ஆயோக் தலைவரையும் கூப்பிட்டு நிதியெல்லாம் குறைக்கணும்னு அப்படி பேசினதா தகவல். மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவருக்கே இப்படி ஒரு எண்ணம் இல்லை. அவங்க மெகலோமேனியாக்ஸ், அது அடிப்படையில் ஃபாசிசம். அத்தனை அதிகாரங்களும் நீங்கள் ஒன்றியத்தில் குவிக்கப்பட வேண்டும். அப்புறம் எல்லாத்தையும் எல்லா நிறுவனங்களையும் சிபிஐ, இடி, ஐபி அனைத்தையும் உயர் சாதி மயப்படுத்த வேண்டும், பாஜகவினுடைய அணிகளாக மாற்ற வேண்டும். உச்சநீதிமன்றம் ஏனைய உயர்நீதிமன்றங்களையும் அவர்களுடைய அமைப்புகளாக மாற்ற வேண்டும், உயர் சாதியினருடைய அமைப்புகளாக மாற்ற வேண்டும். ஏனைய அரசியல் பொது சமூகத்தை இவங்கெல்லாம் மோசமானவங்க, கேவலமானவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப யோகியம் மாதிரி காட்டணும். ஏன்னா மீடியாவில் இன்னைக்கு 98% அந்த உயர் சாதிய படிநிலை தான். அவங்க நேரட்டிவை பில்ட் பண்ணுவாங்க. சோகால்டு சிவில் சொசைட்டின்னு ஒன்று கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் சிவில் சொசைட்டி இருந்தது. இன்னைக்கு உண்மையிலே சிவில் சொசைட்டிங்கிறது ஒரு எதிர்கருத்தை உருவாக்குவது எளிய மக்களும், தலித் மக்களும், பழங்குடியின மக்களும், விவசாய பெருங்குடி மக்களும், உழைக்கும் மக்களும், மீனவ மக்களும், இப்படிப்பட்ட ஒரு சிறுபான்மை மக்களும் தான் உண்மையான சிவில் சொசைட்டி. இங்கே ட்ராமா போட்டுட்டு ஒரு ஆங்கில சிவில் சொசைட்டிங்கிறது போலியான ஒன்றா இருக்குது. ஆக எல்லாமே இன்றைக்கு இந்த ஒரு உயர் சாதிய ஃபாசிசம் என்பது பாரத் மாதாக்கு ஜெய் என்று கள்ள விட்டு எறிகிறதுக்கும் வன்முறைப்படுத்துவதற்கும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களிடம் ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு ஒரு பெரிய விஷ நாடகம் ஆடுகிறது. இதை எதிர்கொள்ளக்கூடிய குரல் முதலாக தென்னக மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறது. அதுவும் கர்நாடக மாநிலத்தில் வலுவான ஒரு அரசியல் ஆளுமை கொண்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி. தமிழ்நாட்டிலிருந்து வரதெல்லாம் ரொம்ப பலவீனமான குரல் தான். இதெல்லாம் நான் ஒரு பலம் மிக்க குரலாக நான் பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு மோடி அரசு அப்படித்தான். மாநிலங்களுங்கிறது எல்லாம் ஒன்று. ஒரு பண்பாடு, ஒரு மொழி,
ஒரு நிர்வாக அமைப்பு ஒரு ஒரு பூரண கட்டுப்பாட்டிற்குள் மீண்டும் ஒரு முறை வந்தார்கள் என்றால் ரஷ்யாவின் பூட்டினை போலத்தான் இங்கு இருக்கும். லட்சக்கணக்கானவர் அமைதியாக நாட்டை விட்டே வெளியேறி போய்விடுவார்கள். இந்த நாடு இனி நமக்கான நாடு அல்ல என்று. அப்படிப்பட்ட ஒரு அதிகார அமைப்பைத்தான் அவர்கள் நாடுகிறார்கள், வடிவமைக்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள். இந்த தேர்தலில் வந்தால் ஒருவேளை கொண்டும் வந்து விடுவார்கள். என்னதான் ஃபாதர் சொல்யூஷன்? ரொம்ப காலம் நீண்ட கால போராட்டமா இருக்குது. என்னதான் சொல்யூஷன்? எதிர்கட்சிகள் என்பது இன்னைக்கு உண்மையிலேயே அரசியல் கட்சிகள் அல்ல. நிதிஷ்குமார் அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் என்பது இருக்கிறது, தங்களை தற்காத்துக் கொள்வது என்பது இருக்கிறது. ஆனால் மக்கள் எதிர்கட்சியாக செயல்பட முடியும் என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகின்றோம் இல்லையா? இப்போ நேத்திக்கு கூட யார் பாராளுமன்றத்திலே எங்கள் பேசுகிறப்ப பிரதமர் சொல்லியிருந்தார், நம்ம வரக்கூடிய தேர்தல் என்பது அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான அடிப்படையையும் திசையையும் செல்நெறிகளையும் தீர்மானிக்கிறோம். அதான் நாங்கள் விரும்புகிறபடி அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு செய்வதற்கான அடிப்படைகளை நிறுவுகின்ற ஒரு தேர்தல் இது அப்படின்னா தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த அரசியல் சட்டம் நிராகரிக்கப்படும், புதிய அரசியல் சட்டம் கொண்டு வரப்படும், இங்கு நாங்கள் சொல்வதுதான் வேதமாக இருக்கும், இந்தி தான் இந்த நாட்டினுடைய மொழியாக இருக்கும், ஒற்றை தேர்தலாக இருக்கும், மாநில அரசுகள் என்பது வெறும் பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி போல சுருக்கப்படும். இதே முழக்கத்தை தான் ஹிட்லர் எந்த ஆண்டு என்று மறந்து விட்டேன் நான், அவனுடைய அந்த ஹிட்லர் அவனுடைய கட்சியின் மாநாட்டில் சொல்வான், இதே சொல்தான், 1000 ஆண்டுகளுக்கு நாம் நினைப்பதுதான் வரையறுக்கப்பட போகிற ஒரு தேர்தலை நாம் சந்திக்கிறோம் என்று ஒரு தேர்தல் கூட்டத்திலே அவன் பேசுவது. ஸோ அதனால் எல்லா தர்மங்களும் தோற்று போகிற போது இறைவன் இயற்கை இறங்கி வருவான். எதிர்கட்சிகள் அஞ்சி பலவீனமுற்று குரல் கொடுக்க தயங்கினாலும் கூட மக்கள் எதிர்கட்சியாக மாறுவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், ஆம் ஆத்மியில இருந்து அத்தனை பேரையும் இடியை வச்சு சிபிஐ வச்சு அவங்க எப்படி உடைக்கிறாங்க. எப்பேற்பட்ட மனுஷன் சரத்பவார் அது மராத்தாவனுடைய சிங்கம். குடும்பத்துக்குள்ளேயே பிளவு உண்டு பண்ணி அவரை இவ்வளவு அசிங்கப்படுத்தி அந்த கட்சியை அசிங்கப்படுத்தி இப்படியெல்லாம் இதே காங்கிரஸ் பண்ணி இருந்தால் சுப்ரீம் கோர்ட் ஓடி வந்திருக்கும். அதான் அந்த உயர் சாதியம்ங்கிறது எல்லாம் ஓடி வந்திருக்கு. ஏதோ நாட்டினுடைய அரசியல் சட்டமே ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி இன்னொருத்தர் வந்தாரே புறப்பட்டு அந்த உண்ணாவிரதம் இருக்கிற அவர் பேர் மறந்துட்டு வராது, அவர் பேர் ஞாபகம் வராமல் இருக்கிற நல்லது. இந்த நாட்டை இப்படி இவ்வளவு கேவலமான நிலைக்கு ஆகிறதுக்கு அந்த ஆளும் ஒரு காரணம். இப்படி பெரிய புதிய புரட்சியாளர்கள்லாம் வருவாங்க, ஒன்றுமே நடக்கலை பாருங்க இன்னைக்கு இவ்வளவு அராஜகம் நடக்கிற போது. ஆக இதுக்கெல்லாம் எப்படி ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மொக்கையான சப்பையான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்பவில்லை. மாறாக மக்கள் எழுச்சி கொள்ள வேண்டும். ஒன்று ரெசல்யூட் ரெசிஸ்டன்ஸ் தாங்க. அதாவது விடாது நின்ற அந்த 400ன்னு ஒரு படம் நீங்கள் பார்க்கணும். கிரேக்கத்தினுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ், ஒரு 400 வீரர்களாக இருந்தாலும் சென்று என் தேசத்து இளவரசியிடம் சொல்லுங்கள். அந்த படம் வந்துச்சு, வெரி மூவிங். நான் பலமுறை அந்த படத்தை பார்த்துருக்குறேன். நெவர் கிவ் அப், நெவர் சரண்டர். என்றைக்கும் அஞ்சாதீர்கள். இந்த உடல் போகும், ஆனால் உங்கள் உணர்வுகளை, எனக்கு பைபிளில் கூட ரொம்ப பிடிச்சது, உங்கள் உடலை கொல்ல முடியும், ஆனால் உங்கள் உணர்வுகளை கொல்ல முடியாது, உங்கள் உயிரை கொல்ல முடியாது. உயிர்னா என்ன சொல்ல, இந்த ஸ்பிரிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்களை பார்த்து நீங்கள் அஞ்சாதீங்க. நெவர் சரண்டர், பிகாஸ் காட் இஸ் வித் யூ, ட்ரூத் இஸ் வித் யூ, அண்ட் ட்ரூத் இஸ் வித் யூ, நெவர் ஃபியர், நெவர் சரண்டர். அந்த உணர்வோடு நின்று களமாடுகிற ஒரு பெரும் பொது சமூக தொகுப்பு இன்றைக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பயிர்க்க முடியும். நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.